நான் புதுசா கேரளாவுக்கு வந்திருக்கும்போது, எனக்கு சுத்தமா மலையாளம் தெரியாது. அப்ப எங்க அம்மா ஒரு வேலை குடுத்துச்சு. பக்கத்து கடையில போய் வெல்லம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. நானும் பக்கத்து கடையில போய் வெல்லம்ன்னு கேட்டேன். அவரு வந்து தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாரு. நான் வந்து அவர்ட்ட சொன்னேன். நான் ஒண்ணும் தண்ணி கேட்கல, வெல்லத்த கேட்டேன்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, "தம்பி நீ இப்பவும் தண்ணி தான் கேட்கிற" அப்படின்னு சொல்றாரு. தெளிவா சொல்லுன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், "அந்த பொங்கலுக்கெல்லாம் அப்படி இப்படி இது எப்படி எப்படியோ போடுவாங்கன்னு" அப்படி இப்படின்னு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் அவர்ட்ட. அவரும் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? "தம்பி, நீ என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்ட்டயாவது போய் கேட்டுறாத வெல்லம்ன்னு. வெல்லம்னா அவங்க வந்து தண்ணி தான் குடுப்பாங்க. இதுக்கு பேரு வந்து சர்க்கரையாம். உங்களுக்கே ஷாக்காச்சுல சர்க்கரைன்னு சொன்னதும். அப்ப சர்க்கரைன்னா ஒயிட் சுகர் தானே. அப்ப ஒயிட் சுகருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு இப்போ டவுட்டா இருக்கும். ஒயிட் சுகருக்கு வந்து கேரளாவுல பஞ்சசாரன்னு சொல்லுவாங்களாம். இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இனிமே கேரளாவுக்கு வரும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் மலையாளம் ஆச்சும் கொஞ்சம் கத்துக்கிட்டு வாங்க. இல்லன்னா, இந்த மாரி தான் நீங்களும் பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. இந்த மாரி வீடியோ குடுக்குற எங்க சேனல மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.